பெண்கள் தன்னுடைய தாய் வீட்ல இருந்து, அதாவது பிறந்த வீட்ல இருந்து புகுந்த வீட்டுக்கு எடுத்துட்டு வரக்கூடாத பொருட்கள் அப்படின்னா எதெல்லாம் சொல்லுவீங்க? எனக்கு 3மே வந்து பார்த்தீங்கன்னா, அபாயத்த தான் குறிக்கும். ஆமா. நல்ல நல்ல விஷயத்த பண்ணுதுன்னா, அத வச்சுட்டு கெட்ட விஷயமும் செய்யலாம். செய்யலாம். அப்படி இல்லாத பட்டம்லாம் இருந்தா, முடிஞ்ச அளவுக்கு மரத்தில வாங்கி குடுங்க. இப்பல்லாம் ஒரே ரேட்டு தான். புரியுதுங்களா? அப்போ இந்த தப்பெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த தப்பு திருப்பி பண்ணாதீங்கன்னு தான் சொல்ல வரேன். இப்ப இந்த வீடியோ பார்க்கறதுக்கு விஐபி கூட பார்க்கலாம், விவிஐபி கூட பார்க்கலாம். நடுப்பட்ட மக்கள் கூட பார்க்கலாம். ஸோ, உங்க வீட்ல கல்யாணமோ ஏதோ வச்சிருந்தா, உங்க பொண்ணுக்கு இந்த 4 விஷயம் இந்த மாரி விஷயங்கள் மட்டும் நீங்க கடைப்புடிச்சிட்டு கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணீங்கன்னா, உங்க வீட்ல சண்டை சச்சரவே வராது. பிரிவினை வராது. ஒத்துமையா இருக்கலாம். எந்த பாய்ங்கிட்டயும் போனா, எந்த சாமியார்கிட்டயும் போனா, இந்த மாலிக் பாய்கிட்டயும் நீங்க வர வேணாம். மருஜன்மனையர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை ட்ரிபிள் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வோட கிருபை கொண்டு நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பாய். உங்க பதிவுகள் எல்லாம் ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. அந்த சந்தோஷம். பூனை அப்படின்னு ஒரு ஜீவராசி பத்தி பதிவு போட்டிருந்தோம். நிறைய பேர் பார்த்து நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்திருந்தாங்க. நம்ம பதிவு போடும்போது யோசிப்போம், ஜீவராசிக்கு கூட பதிவு போட்டா மக்கள் பார்ப்பாங்களா? ஆனா நிச்சயமா பார்க்கறாங்க இல்லையா? ஆமாம்மா. மனுஷனை பத்தி பேசுறதுக்கு 1000 பேர் இருக்காங்கம்மா. ஜீவராசியை பத்தி சில பேர் தான் இருக்காங்க. ஆனா நான் ஒரு மாலிக் பாயா இருக்கேன். உண்மைதான். அவ்வளவுதான். கண்டிப்பா. அந்த பூனையே கூட அந்த பதிவை பார்த்திருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிறப்பு பாய். இன்னைக்கான டாபிக் வந்து பெண்கள் தன்னுடைய தாய் வீட்ல இருந்து, அதாவது பிறந்த வீட்ல இருந்து புகுந்த வீட்டுக்கு எடுத்துட்டு வரக்கூடாத பொருட்கள் அப்படின்னா எதெல்லாம் சொல்லுவீங்க? ஆக்சுவலி வந்து அதில் 2 விதைகள் இருக்குமா, 2 விஷயங்கள் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆக பிரிக்கணும். ஒன்று, கல்யாணத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சீர்வரிசையாக கல்யாணம் ஆன அன்றைக்கே சீர்வரிசை ஜாமான்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. அதில் சில பொருள் எடுத்துகிட்டு வரக்கூடாது. கல்யாணத்துக்கு அப்புறம் போக்குவரத்து இருக்கும்போது சில விஷயங்கள் எடுத்துகிட்டு வரக்கூடாது. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சீர்தானமாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் செய்கிற தப்பு பார்த்தீங்கன்னா, இப்பயும் அந்த தப்பு செய்கிறாங்க. இரும்புன்னு சம்மந்தப்பட்ட விஷயத்த வந்து தாய் வீட்டிலேருந்து புகுந்த வீட்டுக்கு ஒரு பெண் எடுத்துகிட்டு போகவே கூடாது. ஆனால் இல்லாதப்பட்டவங்க என்ன பண்ணுறோன்னா, இல்லாத ஒரு பட்சத்தில் வந்து ஒரு கோத்ரெஜ் பீடு, இந்த மாதிரி இரும்பு பீடு சம்மந்தப்பட்டது, தகடு சம்மந்தப்பட்டது தான் வாங்கி கொடுக்குறாங்க. அந்த தப்பு முதல்ல செய்யக்கூடாது. முன்னு மரபீரை வாங்கி கொடுத்துடணும். இல்லையா அவங்ககிட்ட முடிஞ்ச காசு கொடுத்துட மேற்கொண்டு அவங்க போட்டு கூட வாங்கிக்கலாம். ஏன்னா இரும்பு சம்மந்தப்பட்ட பொருள் 4 பொருள் முக்கியமாக சொல்லப்போனால், கத்தின்ற ஒரு விஷயம், இந்த அருவமனைன்ற ஒரு விஷயம், கத்திரிக்கோள் வெட்டக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இது 3மே வந்து பார்த்தீங்கன்னா அபாயத்தை தான் குறிக்கும். நல்ல விஷயத்த பண்ணுதுன்னா அதை வச்சுட்டு கெட்ட விஷயமும் செய்யலாம். ஸோ இரும்புன்ற சம்மந்தம் ஒன்று கத்தி, ஒன்று அருவாமனை, 2 கத்திரிக்கோள், 3. 4வது பார்த்தீங்கன்னா இரும்பு சம்மந்தப்பட்டு இந்த பீரோவோ இல்லை கட்லோ எதுவாக இருந்தாலும் சரி பண்ணக்கூடாது. அப்படி இல்லாத பட்டம்லாம் இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு மரத்தில் வாங்கி கொடுங்க. இப்போல்லாம் ஒரே ரேட்டு தான். புரியுதுங்களா? அப்போ இந்த தப்பெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த தப்பு திருப்பி பண்ணாதீங்கன்னு தான் சொல்ல வரேன். இப்போ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு விஐபி கூட பார்க்கலாம், விவிஐபி கூட பார்க்கலாம், நடுப்பட்ட மக்கள் கூட பார்க்கலாம். ஸோ உங்கள் வீட்டில் கல்யாணமோ ஏதோ வச்சுருந்தா, உங்கள் பொண்ணுக்கு இந்த 4 விஷயம், கத்தி, கத்திரிக்கோல், அருவாமனை, கட்டில், அந்த இரும்பு சம்மந்தப்பட்ட பீரோவோ கட்டல் தயவு செஞ்சு வாங்கி கொடுக்காதீங்க. மரத்தில் வாங்கி கொடுங்க. ரொம்ப நல்லது. உங்கள் வசதிக்கு முடியல, உங்ககிட்ட காசு கொடுத்து மேல் கொண்டு அவங்க வாங்கிக்கிட்டோம். அது அவங்க கூட வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டோம். இந்த 4 பொருளும் உங்கள் கையால் வாங்கி உங்கள் பொண்ணுக்கு சீதனமாக கொடுத்து அனுப்பாதீங்க. இது 1. 2வது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா சீர்வரிசையாக போகிறது. இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சில பேர் வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போவாங்க. ஒரு வாரம் 10 நாள் இருந்துட்டு வருவாங்க. அப்போ அவங்க வீட்டில் வளர்க்குற செடி பார்த்திங்கன்னா, ஒரு ரோஜாப்பூ செடி, சாமந்தி செடி, செம்பருத்தி செடி, இந்த மாதிரி செடிகள் எல்லாம் எடுத்துகிட்டு வரலாம். புரியுதுங்களா? கசப்பான பொருள், வேப்பிலை செடியை வேப்பிலை மாதிரி எடுத்துகிட்டு வரக்கூடாது. 1. 2வது முள் சம்மந்தப்பட்ட செடி எடுத்துகிட்டு போகக்கூடாது. முள் சம்மந்தப்பட்ட நிறைய செடிகள் இருக்குது, மரங்கள் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நிறைய மரம் இருக்குது, அது மக்களுக்கே தெரியும். பர்டிகுலராக சொல்லணும்னு அவசியம் இல்லை. முள் சம்மந்தப்பட்ட செடியை அம்மா வீட்டிலேருந்து புகுந்த வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதேமாரி வேப்பிலை, கசப்பு சம்மந்தப்பட்டதும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. 2. 3வது, வீட்டிலேருந்து சமையல் பொருள், நம்ம எங்கள் ஹஸ்பண்டே வருமானம் இல்லை அப்படின்னா கூட சரி, அவங்ககிட்ட காசு வாங்கிட்டு போய் நீங்கள் வெளியே வாங்கிக்கலாமே தவிர, இந்த பொருள் மட்டும் அவங்க வீட்டிலேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அது முக்கியமான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 புளி, 2வது எண்ணெய். புளி, எண்ணெய், இது 2 மட்டும் எடுத்துகிட்டு போகாதீங்க. அரிசி கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம், தப்பே கிடையாது. புரியுதுங்களா? அதேமாதிரி தண்ணி இருக்கும், மேபி சொல்கிறேன், தண்ணி அதெல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் அந்த புளி, எண்ணெய் இதை வந்து அம்மா வீட்டிலேருந்து இப்போ வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது. அது போல் நீங்கள் 100 ரூபாய் காசு வாங்கி கூட நீங்கள் கடையில் வாங்கிக்கலாம். என் வீடு மேலே தான் இருக்குது, என் வீடு பக்கத்தில் தான் இருக்குது, கடையில் வாங்கி சமைங்க. தயவு செஞ்சு அம்மா வீட்டில் எடுத்துகிட்டு
போக போக என்ன வரும்னா அங்கே என்ன ஸ்டார்ட் ஆகும் போய் எனக்கு நஷ்டமாயிடுமா பாவம் ஆயிடுமா அப்படின்னா எதுவுமே ஆகாது. உங்களுக்குள்ள ஒரு பந்தம் கட்டாக ஆரம்பிச்சிடும். அந்த மரும்புள்ளிக்கோ இந்த மாமியார் வீட்டுக்கோ இருக்கிற பந்தம் கட்டாக ஆரம்பிக்கும். இந்த முள்ளு செடி வச்சாலும் சரி, இரும்பு சம்மந்தப்பட்ட வாங்கி கொடுத்தாலும் சரி, இந்த புளி எண்ணெய் சம்மந்தப்பட்ட பண்ணாலும் என்ன ஆகும், என்னதான் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உறவு கட்டாகும். பொண்ணுக்கும் தாய் வீட்டுக்கும் இருக்கிற உறவும், மரும்பிள்ளைக்கும் மாமியாருக்கு இருக்கிற உறவும், மருமகனுக்கு இருக்கிற உறவும் கட்டாக ஆரம்பிக்கும். சண்டை வர ஆரம்பிக்கும். அதில் தான் வந்து சண்டையே ஸ்டார்ட் ஆகுறது. சின்ன விஷயம் கூட பெருசாகும். அதனால் தப்பு மட்டும் பண்ணாதீங்க. முக்கியமாக உங்கள் மாலிக் பாய் நான் ஒன்று சொல்கிறேன். இது வந்து இருக்கிறது வந்து சம்பிரதாயத்தில் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது. என்னோட சைடில் ஒன்று சொல்கிறேன். அம்மா வீட்டில் என்ன சொல்லி கொடுத்தாலும் சரி, எப்படி அம்மா வீட்டில் ஒரு பொண்ணுக்கு புருஷன்கிட்ட எப்படி நடந்துக்கணும், எப்படிலாம் புருஷன்கிட்ட வாழணும், எப்படி விட்டு கொடுத்து வாழணும், எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும், மாமியார்கிட்ட எப்படி வாழணும், நாத்தனார்கிட்ட எப்படி வாழணும், தன் புருஷன்கிட்ட எப்படி வாழணும், மச்சனங்கிட்ட எப்படி வாழணும், மாமனார்கிட்ட எப்படி வாழணும், இந்த அட்வைஸை மட்டும்தான் கேட்கணுமே தவிர இவங்கக்கிட்ட வாங்கிட்டு போகிற விஷயத்த வந்து ப்ளஸ்ஸு மட்டும்தான் நீங்கள் அங்கே பயன்படுத்தணும். அவங்க அம்மா வீட்டில் என்ன தான் தப்பாக சொல்லி கொடுத்தாலும் சரி, சில அம்மா வீட்டில் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் சில அம்மா வீட்டில் சொல்லிக் கொடுப்பாங்க. ஏன் சாவி நீ வச்சுக்க வேண்டியதானடி, அவகிட்ட நீ சாவி கொடுக்குற, நீ பொறுப்பு வச்சுக்க வேண்டியதான், இதெல்லாம் நிறைய அம்மா சொல்கிறாங்க. தயவு செஞ்சு இந்த விஷயத்தெல்லாம் மூட்டை கட்டி வீட்டு லேஃப்ட் மேலே போட்டுட்டு எப்படி நீங்கள் சோலோவாக வந்தீங்களோ அந்த மாதிரி சோலோவாக போங்க. அம்மா வீட்டில் நடக்கிற ப்ளஸ் ஆர் மைனஸு புருஷ வீட்டில் ஷேர் பண்ணாதீங்க. புருஷ வீட்டில் இருக்கிற நல்லது கெட்டது வந்து உங்கள் அம்மா வீட்டில் ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா இங்கே அவர் மேலே ஒரு மைனஸ் இருந்தாலும் அவங்க சொல்லி காட்டுவாங்க. இதே வந்து உங்கள் அம்மா வீட்டில் ஒரு மைனஸ் இருந்தால் உங்கள் வீட்டுக்காரர் வந்து ஒரு சண்டையில் சொல்லி காட்டுவார். ஸோ ரெண்டுமே என்ன ஆகும்னா மனக்கசப்பு தான் வரும். அம்மாவா இல்லையா? கண்டிப்பாக. அவங்க என்ன பிரச்சனை நடக்கும்போது நீயே உங்கள் அம்மா வீட்டில் சொன்னதானே, அவங்க அப்படி தானே பண்ணாங்கன்னு உங்களே குத்தி காட்டுவார். இதை நீங்கள் உங்கள் பிரச்சனை பற்றி ஒரு டைம் வசந்தி பேசும்போது ஏற்கனவே அப்படி சொன்னேன் இப்போ இப்படி சொல்கிறியா அங்கே குத்தி காட்டுவாங்க. அதனால் அங்கங்கே நடக்கிறது தயவு செஞ்சு அங்கேயே மறந்துக்கிட்டு மட்டும் நம்ம எதுக்காக போகிறோம், என்ன செயலுக்காக போகிறோம் அதை மட்டும் வைங்க. இங்கே இருக்கிற விஷயத்தை இங்கே சொல்லாதீங்க, இங்கே இருக்கிற விஷயம் சொல்லாதீங்க. இது யாருக்கு சமர்ப்பணம்னா ஒன்லி பெண்களுக்கு, அம்மா வீட்டிலேருந்து புருஷ வீட்டுக்கு போகிற பெண்களுக்கு மட்டும்தான் இந்த பதிவு. இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் நீங்கள் கடைப்பிடிச்சிட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் சண்டை சச்சரவே வராது, பிரிவினை வராது, ஒத்துமையாக இருக்கலாம். எந்த பாய்கிட்டே போனால், எந்த சாமியார்கிட்ட போனால், இந்த மாலிக் பாய்கிட்டே நீங்கள் வர வேணாம். உங்கள் கணவன் மனைவியோட சந்தோஷமாக நீங்கள் நிம்மதியாக வாழலாம். ஸோ சொன்ன இந்த 5 விஷயத்தை மட்டும் கடைப்பிடிங்க. உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப சிறப்பு பாய். பெண்களுக்கான மிகச்சிறப்பான பதிவாக இதை கொடுத்துருக்கீங்க. என்னென்ன தவறுகள்லாம் செய்யக்கூடாது பெண்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, பொருட்களை பற்றியும் சொல்லியிருக்கீங்க. நிச்சயமாக பெண்களுக்கு ஒரு சூப்பரான பதிவு இது. நன்றி பாய். நன்றிம்மா.